இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல விடிவி கணேஷ் அவர்களை கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னும் நம்பிக்கையில தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. சினிமா ஆசையில பலர் கிடைக்கிற கதாபாத்திரங்களை நடிச்சு அதுக்கப்புறம் காலப்போக்கில் தகுந்த வாய்ப்பு கிடைக்காம திரைத்துறையை விட்டு போறது அரிது. அப்படி துணை நடிகரா சினிமாவில் நடிக்க தொடங்கி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரே கதாபாத்திரத்தால பிரபலமானவர் தான் நடிகர் விடிவி கணேஷ். நாகர்கோயில 1961 பிறந்த கணேஷ் ஜனார்த்தனன் சினிமாவில் நடிக்கிற ஆசையோட 2002 பல துணை கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்த இவரு தன்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்ட பல ஆண்டுகள் எடுத்திருந்தது. 2-3 நிமிடங்கள் திரையில தோன்றி மக்கள் மனங்கள்ல பதியாம இருந்தவர் 2010 விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படம் மூலமா இங்க என்ன சொல்லுது ஜெசின்னு சொல்லுதா அப்படின்ற ஒரே வசனத்தை பேசி உலக அளவுல பிரபலமானாரு. இந்த படத்தோட பெயர் தன்னுடைய அடைமொழியா மாத்தி விடிவி கணேஷ் அப்படின்னு இன்னும் அறியப்படுறாரு. இவருக்கு ராஜேஸ்வரி அப்படின்ற மனைவியும் சமீபத்துல குக் வித் கோமாளியோட விருந்தினரா குடும்ப சுற்றுல வந்த ஐஸ்வர்யா அப்படின்ற மகளும் இருக்காங்க. தற்பொழுது ஒரு நகைச்சுவை நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. தயாரிப்பாளரா தமிழ்ல விண்ணை தாண்டி வருவாயா, வானம், இங்க என்ன சொல்லுது மற்றும் சக்கப்போடு போடு ராஜா ஆகிய 4 படங்களை வெளியிட்டிருக்காரு. சமீபத்துல விஜய் டிவில இருக்கிற குக் வித் கோமாளி சீசன் 5 சமையல் நிகழ்ச்சியில தயாரிப்பாளர் விடிவி கணேஷும் போட்டியாளரா பங்கு பெற்றிருக்காரு. இவர் தன்னுடைய குரலாலும் ஆங்காங்கே சொல்ற கவுண்டர் நகைச்சுவையால இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான என்டர்டைனரா மாறி இருக்காரு. தற்பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லயும் கண்டிப்பா ஒரு வயதான பிரபலத்தை போட்டியாளரா சேர்க்கிறது வழக்கமா இருக்கு. இந்த சீசன்ல விடிவி கணேஷ் அவர்களை கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பல இளைஞர்கள் மத்தியில இவர் பங்கு பெற்றா கண்டிப்பா பல இடங்கள்ல நகைச்சுவையை தாண்டி பொறுமையான உரையாடல் செய்யறதும் அதே சமயம் பல இடங்கள்ல குரல் எழுப்பி பேச வேண்டிய கட்டாயமும் இருக்கும். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கூட முதல்ல பெரிதும் சக போட்டியாளர் கூட ஒன்றா இருந்த விடிவி கணேஷ் பிக் பாஸ் வீட்ல எப்படி பழக போறாரு அப்படின்னு பார்க்க மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. பெரும்பாலும் வெளிப்படையா வெகுளியாகவும் மேடைகள்ல பேசி சிரிப்பலைகளை கிளப்புற சுபாவம் கொண்ட விடிவி கணேஷ் அவர்கள் இந்த சீசன் பிக் பாஸ் வீட்ல தன்னுடைய இயல்பான உணர்வுகளை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பாரா அல்லது சக போட்டியாளர்கள் கூட சேர்ந்து சண்டை சச்சரவுன்னு விஜய் டிவிக்கு வேறு விதமான கண்டென்ட் கொடுப்பாரா அப்படின்றது நிகழ்ச்சி தொடங்கின அப்புறம் தான் தெரிய வரும். சரி, இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.